சிம்பிளாக ஈஸியாக கஃபே ஸ்டைலில் சாக்லேட் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் வீட்டில் செய்யும்போது குறைவான பொருளையும் குறைவான செலவுலையும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் நெஸ்கஃபே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல சூடான தண்ணியை ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணணும். விஸ்க் வச்சு பண்ணுங்கள். அப்போ கேப்புச்சினோ மாதிரி நல்லா ஃப்ரோத்தியாக வரும், அதாவது நுர வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃப்ளேவரை கொடுக்கும். நல்லா கிட்டத்தட்ட 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், தேவையான அளவு சுகர். நம்ம கொக்கோ பவுடர் போடும்போது நல்லா தண்ணி சூடாக தான் இருக்கணும். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணும்போதே அது நல்லா ஆறிடும். அதனால் இது சில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போடுவோம். தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு சாக்லேட் சிரப், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ சாக்லேட் சிரப்பும் சாக்லேட் சிப்ஸும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்லிம் மில்க் ஊற்றுவோம். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றிக்கலாம். இந்த பால் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, பால் குடிக்காதவங்க என்ன ஊற்றலைன்னா கோகோனட் மில்க், ஆல்மண்ட் மில்க், ஓட்ஸ் மில்க், கேஷ்யூ மில்க் எது வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம். இது வந்து கடைகளில் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் விப்பிங் க்ரீம் இருந்ததுன்னா போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் தேவைப்பட்டதுன்னா மார்ஷ்மெலோஸ் வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவல்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.